வெல்கம் டு தி விசில். நான் பீட்டர் இமேஜஸ். குட் பேட் அக்லி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகர் அஜித் குமார் அவர்களுக்கு இது 63வது படம். விடாமுயற்சிக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு படம். டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட முந்தைய படங்கள் மேல நமக்கு பெரிய அளவில் அபிப்பிராயம் இல்லை அப்படின்னாலும் மார்க் ஆண்டனிங்கிற ஒரு சாலிடான என்டர்டைனர் படம் கொடுத்திருந்தாரு அப்படிங்கிறதுனால இந்த படத்தின் மேல நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஒரு பயங்கரமான அஜித் சார் ஃபேன் அப்படிங்கிறனால நிறைய ஃபேன் பாய் மொமெண்ட்ஸ் எல்லாமே வச்சு ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு படமா இதை எடுத்திருப்பாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தான் இந்த படத்துக்கு நம்ம போனோம். அப்படியான நமக்கு இந்த படம் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். தம் எனக்கா விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏகே அல்லது ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர். பாம்பேல ஒரு பெரிய டானாவும் கேங்ஸ்டராகவும் இருந்திருக்காரு. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தன்னோட மனைவிக்காகவும் பையனுக்காகவும் ஒட்டுமொத்தமா குடும்பத்துக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லவரா மாறி வாழணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாரு. அப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல தன்னோட பையனுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை வருது. அதுவும் இவரால தான் வந்திருக்குது, இவரை சார்ந்த கேங்ஸ்டர்ஸ்னால தான் வந்திருக்கு அப்படிங்கிற தெரிய வரும்போது திரும்பவும் தன்னோட பழைய அவதாரத்தை எடுக்கிறாரு. ஸோ ஏகே யாரு, எதனால் அவர் எல்லாரும் ரெட் டிராகன் சொல்லி சொல்றாங்க, அவரோட ஃபிளாஷ்பேக் என்ன, இப்போ தன்னோட பையனுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வந்திருக்கு, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, ஸோ பழைய அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு, தன்னோட பையனை காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே ஒன்று தான். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த படம் முழுக்கவே நிறைய ஃபேன்ஸ் மொமெண்ட்ஸ் இருக்குது. நெகட்டிவ் என்ன அப்படின்னா, படம் முழுக்கவே வெறும் ஃபேன்ஸ் மொமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, தவிர்த்து வேற எந்த வகையிலுமே என்டர்டெய்னிங்கா இல்ல. நிச்சயமா வந்து அஜித் சார் ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கிறாரு, நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்களெல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ற மாதிரி என்டர்டெயின் பண்ற மாதிரியான விஷயங்கள் வந்து படம் முழுக்கவே இருக்கணுங்கிறது வந்து புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. அதுக்கேற்ற மாதிரி அஜித் சாரோட ஃபேவரட்டான கேரக்டர்ஸ், அவரோட ஃபேவரட்டான காஸ்டியூம்ஸ், ஃபேவரட்டான கெட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் பிடிக்குமோ எல்லாத்தையுமே இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவரோட பழைய படங்களோட பாட்டு, டயலாக், கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை ரிமெம்பர் பண்ற மாதிரி நிறைய ரெஃபரன்சஸ் படம் முழுக்கவே வச்சிருக்காங்க. அது எல்லாருமே வந்து அஜித் சாரோட கோர் ஃபேன்ஸ் பயங்கரமா என்ஜாய் பண்ணி ரசிப்பாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். பட் பிரச்சனை என்னன்னா, படம் முழுக்கவே அந்த மாதிரி ரெஃபரன்சஸும் ஃபேன் மொமெண்ட்ஸும் மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை தாண்டி ஒரு சுவாரஸ்யமான ஸ்கிரீன் பிளேவோ ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஃபிளிக்டோ படத்தில் எங்கேயுமே நமக்கு தேடி கிடைக்கவே இல்லை. சின்ன சின்ன முரண்கள் வச்சிருக்காங்க அங்கங்க, பட் அது எதுவுமே நமக்கு எங்கேயுமே கனெக்டே ஆகல அப்படிங்கிறதுனால ஓவரால இந்த படம் கொஞ்சம் கூட என்டர்டெய்னிங்காவே இல்ல. மொரோவர் இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம த்ரிஷா மேம்ல ஆரம்பிச்சு சுனில், பிரசன்னா, மலையாளம் ஆர்டிஸ்ட் ஷைன், பிரபு, யோகி பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே இருக்காங்க. இந்த படத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஒரு மோட்டிவ் மட்டும் தான் இருக்குது. அதுல வந்து அஜித் சாரை பில்டப் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான். மாத்தி மாத்தி ஒருத்தர் மாத்தி மாத்தி பில்டப் பண்ணிட்டே இருக்காங்க படம் முழுக்க. படத்தோட ஆரம்பத்துல வந்து மகாநதி சங்கர் அவரோட வாய்ஸ் ஓவர்ல ஒரு அந்த நரேஷன் ஒன்று சொல்றாரு, அவர் யாரு அப்படிங்கறத பத்தி. அதுவுமே முழுக்க பில்டப் தான். அதுக்கப்புறம் அஜித் சாரோட என்ட்ரி வருது, அதுவும் ஒரு பில்டப். அதுக்கப்புறம் ஒரு ஃபைட், அதுக்கப்புறம் ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர்ஸ் அவரை பத்தி பில்டப் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு படம் முடிகிற வரைக்குமே அவரை பத்தி பில்டப் பண்ணிட்டு இருக்கிறத மட்டும் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ஹீரோ என்ட்ரி அப்படிங்கறத படத்தோட ஆரம்பத்தில் அவர் ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும்போது நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான இடங்கள்ல பார்க்கலாம், இன்டர்வல்லையோ இல்ல கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி இடங்களையோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பில்டப்போட ஒரு சீனை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம். ஆனா இதுல ஒரு சீனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு என்ட்ரி சீன் அப்படிங்கிற மாதிரி தான் படம் முழுக்க வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு கேரக்டர் அவன் யார் தெரியுமா, என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அஜித் சார் நடந்து வருவாரு, ஒரு பயங்கரமான பிஜிஎம் ஒன்று போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு சண்டை போடுவாரு. இதே லூப்ல பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு படம் முழுக்கவே. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச நடிகர்களோட பர்த்டேக்கெல்லாம் மேஷப் வீடியோ ஒன்று பண்ணுவாங்களா, அவங்களோட மற்ற படங்கள் எல்லாம் கொலாஜ் மாதிரி பண்ணிவிட்டு பயங்கரமான பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு சூப்பரா ஒரு எடிட் பண்ணி பிரசன்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மேஷப் வீடியோட தான் ஒரு 2.5 மணி நேரம் பார்த்தோமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மோரோவர் இப்போ எல்லாருமே இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு அடிக்ட் ஆயிட்டு இருக்கறனால இந்த படத்தை ஒரு ரீல்ஸ் பேட்டர்ன்ல பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்களான்னு தெரியல. ஒரு ரீலுக்கு ஒரு மியூசிக் வரும், ஒரு கலர் வரும், ஒரு சீன் வருங்கிற மாதிரி மாத்தி மாத்தி பார்த்துட்டு போலாம். அந்த மாதிரி கலர்ஃபுல்லா என்னென்னமோ ஏதோ வந்துகிட்டே இருக்குது. பட் ரீல்ஸ் பேட்டர்னுக்கு பதிலாக நம்ம வந்து அந்த சினிமா பேட்டர்ன்ல வந்து அந்த விஷுவல்ஸை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது அந்த படத்துல ரொம்ப இரிட்டேட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ட்ரெண்டிங்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ள கலந்து அடிச்சு விடுறது அப்படிங்கிறது தான். இந்த ரீசெண்டா ஒரு ஒரியா சாங் ஒன்று வைரல் ஆயிட்டு இருந்துச்சு, அந்த பாட்டு அந்த பணத்துக்காக அவனை நம்பி என்ன விட்டுட்டு போனி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டை ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் ட்ரெண்டிங்ல இருக்குதோ அது எல்லாத்தையுமே மொத்தமா போட்டு ஒரு கிண்டி கொடுத்துருக்க மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளோ ரெஃபரன்சஸ், இவ்வளோ ஃபேன் மொமெண்ட்ஸ் இவ்வளோவே இருந்தாலுமே அதை தாண்டி படம் நம்மளை கொஞ்சமாச்சு என்டர்டெயின் பண்ணிருமா அப்படின்னு யோசிச்சோம்னா சுத்தமாவே பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ மார்க் ஆண்டனியிலுமே நிறைய மொமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த சில்க் ஸ்மிதா கொண்டு வந்தது, பழைய பாடல்கள் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் இருந்துச்சு அந்த படத்தை கொஞ்சம் என்டர்டெயின் அதிகமாக பண்றதுக்காக. பட் அதுல வந்து பேசிக்கா ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்துச்சு, அப்பா பையன் ரிவெஞ்ச் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு, டைம் டிராவல், டைம் மிஷன் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதுக்கு நடுவில் அவங்க சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் போடும்போது அது நமக்கு வந்து என்ஜாயபிளா இருந்துச்சு. பட் இதுல இந்த பேசிக் ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிற விஷயமே சுத்தமாவே இல்ல. இவங்க சில மொமெண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க, அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்றதுக்காக தான் வந்து சீன்ஸஸ் எழுதிருக்காங்களோங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பேசிக்கா நம்ம கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஃபிளிக்டும் ஒரு எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளேயும் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள நம்ம எங்கெல்லாம் வந்து அந்த ஃபேன்ஸ் மொமெண்ட் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கணும். ஆனா இப்போ அவங்க ரிவர்ஸ்ல போயிட்டு அஜித் சாரோட எல்லா விதமான விஷயங்களையுமே உள்ள கொண்டு வரணும், எல்லா காஸ்டியூம்லையும், எல்லா கெட்டப்லையும், எல்லா படத்தோட ரெஃபரன்ஸும் வர மாதிரி கொண்டுட்டு வரணும். இதுக்கு நடுவில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சீன்
சீன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி எழுத மாதிரி தான் அந்த ஸ்க்ரீன் பிளே தெரிஞ்சிச்சு. அடுத்து அந்த பழைய சாங்ஸை யூஸ் பண்ணுறது, இந்த ரெட்ரோ சாங்ஸ், விண்டேஜ் சாங்ஸ் யூஸ் பண்ணுறதுன்றது இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பட் அது வந்து எந்த அளவுக்கு அந்த சீனுக்கு அல்லது அந்த சீக்வன்ஸுக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அதை நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஒரு முக்கியமான சீக்வன்ஸில் ஒரு பயங்கரமான விண்டேஜ் பாட்டை போடுறோங்கிறப்ப அது ரொம்ப என்டர்டெய்னிங்காக என்ஜாயபிளாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது ஓகே. இல்லை ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான சுச்சுவேஷனில் வந்து அப்படி ஒரு சாங் ப்ளே ஆகுது, அதுக்கு நடுவில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நம்ம லியோ படத்தில் பார்த்துருந்தோம் கரு கரு கருப்பாய் பாட்டு, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட் அப்படின்னா அதையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு கிரியேட்டிவான ஐடியாவுமே இல்லாமல் இஷ்டத்துக்கு இவங்க எடுத்து வச்சிருக்க சீன்ஸுக்கெல்லாம் பழைய பாட்டை போட்டு விட்டு, எனக்கு தெரிஞ்ச அந்த பழைய பாட்டு எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப அபியூஸ் பண்ணப்பட்டிருக்க மாதிரி தான் தோணுது. அதுலேயும் குறிப்பாக அந்த சகலகலா வல்லவன் சாங் வந்து அது பிளேஸ் பண்ணியிருந்த இடமும் சரி, அந்த பாட்டோட மீனிங்கும் சரி, இந்த சீனுக்குள்ள சுத்தமாக செட் ஆகல. எனக்கு அது சுத்தமாகவும் பிடிக்கவும் இல்லை. படத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது லாஜிக் பற்றிலாம் நம்ம யோசிக்கவும் முடியாது, பேசவும் முடியாதுங்கிறனால அந்த ஏரியாவை நம்ம விட்டுறலாம். பட் அதை தாண்டி ஏதாவது சில விஷயங்கள் நமக்கு வந்து அங்கங்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சோம்னா ரொம்ப கம்மியான மொமெண்ட்ஸ் தான் சொல்ல தோணுது. உதாரணத்துக்கு சிம்ரன் மேம் வர மொமெண்ட் வந்து ஓரளவு கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆயிருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல அப்படி ஒரு கேரக்டர் வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைஸாக இருந்தாலும் அவங்க அந்த வாலி ரெஃபரன்ஸ், அதை பற்றி அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த கால் கான்வர்சேஷன் கூட த்ரிஷா மேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளே வந்து கொஞ்சம் சின்னதாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ஒரு சில சீக்வன்சஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு நமக்கு படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதை தவிர்த்துட்டு பெரும்பாலான காட்சிகள் எந்த அளவு சுவாரஸ்யமாகவும் இல்லை, நமக்கு கன்வின்சிங்காகவும் இல்லை. மியூசிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சில இடங்களில் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, தவிர்த்து ரொம்பவே ஹெவியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பழைய சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 பழைய பாட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த புது பாட்டு ஒரு 2-3 போட்டிருக்காங்க. அதுவுமே ரொம்ப சவுண்டாக ரொம்ப லவுடாக இருந்துச்சே தவிர்த்து பெரிய அளவு நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரியோ இல்லை அந்த சீன் எலிவேட் பண்ணுற மாதிரியோ இருந்ததா நமக்கு ஞாபகமே வரல. ஓவராலாக இந்த படம் வந்து அஜித் சாரை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அஜித் சார் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் எடுத்திருக்காங்க. அதனால தான் வந்து ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அஜித் சாருக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து கூட நினைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட பழைய படங்களில் இருக்கிற அந்த விண்டேஜ் லுக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் பைக் ரேசிங், கார் ரேசிங் சொல்லிட்டு அவருக்கு ரேசிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அது சம்பந்தமான சில சீக்வன்சஸ் எல்லாமே உள்ள வச்சிருக்காங்க. இப்படி முழுக்க முழுக்க அஜித் சாரை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் அவரோட டை ஹார்ட் ஃபேன்ஸை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக மட்டுமே எடுக்கப்பட்டிருக்க படம் தான் இந்த குட் பேட் அக்லி. ஸோ இந்த படம் யாருக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திரைப்படம் வேண்டாம் தலைவா, புகைப்படமே போதும், நீங்க நடந்து வந்தாலே போதும் ஸ்கிரீன்ல, அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டை ஹார்ட் ஃபேன்ஸ் மட்டும் இந்த படத்தை போய் பார்க்கலாம். மற்றபடி ஜென்ரலான சினிமா ஆடியன்ஸுக்கு இதில் பார்க்கறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத என்னோட கருத்து. நீங்க படம் பார்த்திருந்தா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.